கேரளாவில் ஓணம் பண்டிகையை அஸ்தம் நட்சத்திரத்தில் ஆரம்பித்து திருவோணம் வரை 10 நாட்களுக்கு திருவிழா போல கொண்டாடுவார்கள். அரக்கனாக இருந்தாலும் மக்கள் விரும்பும் அரசனாக பல தான தர்மங்கள் செய்து தேவர்கள் அளவு உயர் நினைத்த மகாபலி சக்கரவர்த்தியின் செருக்கினை அடக்கிட வாமன அவதாரம் எடுத்து மகாபலியிடம் 3 அடி தானம் கேட்டு 1 அடி மண்ணுலகையும் மற்றொரு அடி விண்ணுலகையும் அளந்து 3வது அடி எங்கு வைப்பது என கேட்க மகாபலி சக்கரவர்த்தியோ தனது தலை மீது வைக்குமாறு சொன்னார். மிக சிறந்த அரசனான மகாபலியிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்க, நான் ஆண்டுதோறும் என் மக்களை வந்து பார்த்து அவர்கள் எப்படி செழிப்பாக இருக்கிறார்கள் வாழ்கிறார்கள் என பார்க்க இந்த பூலோகம் வந்து செல்ல அனுமதிக்க வேண்டும் என கேட்டார். திருமால் அளித்த அந்த வரத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் மகாபலி தன் மக்களை வந்து பார்க்க வருவதாக புராண கதைகள் கூறுகின்றது. மலையாள மக்களின் ஓணம் பண்டிகை கேரளாவில் மிக முக்கியமான திருவிழாக்களில் ஒன்று. இந்த பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் மலையாள மாதமான சிங்கம் மாதத்தில் அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம் என தொடர்ச்சியாக வரும் 10 நட்சத்திர தினங்களில் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ஆவணி மாதத்தில் வரும் திருவோண நட்சத்திரத்தில் இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். ஓணம் பண்டிகை என்றாலே நம் நினைவுக்கு வருவது அத்தப்பூ கோலம்தான். அஸ்தம் நட்சத்திரத்தில் தொடங்கும் ஓணம் பண்டிகை வண்ண அத்தப்பூக்களால் கோலம் போட்டு தொடங்கப்படுவது வழக்கம். மக்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து சுத்தமாகி பெண்கள் கசுவு எனும் வெள்ளை நிற புடவையை உடுத்துவது வழக்கம். அஸ்தம், சித்திரை, சுவாதி ஆகிய 3 நட்சத்திர தினத்தில் மக்கள் ஒருவருக்கொருவர் பரிசுகளை பரிமாறிக்கொள்வார்கள். 4வது நட்சத்திரமான விசாகத்தில் 9 சுவை உணவுகளை தயார் செய்து உற்றார் உறவினர் என அனைவரும் கூடி உண்டு மகிழ்வார்கள். குறைந்தபட்சம் 64 வகையான உணவு வகைகளை இந்த பட்டியலில் இடம்பெறுவது வழக்கம். அனுஷன் எனும் 5ஆம் நாள் திருவிழாவை அணிலம் என்றும் அழைக்கின்றனர். இந்த நாளில் பாரம்பரிய படகு போட்டி நடத்தப்படுகின்றது. இந்த படகு போட்டியில் பங்கு பெறுவோர் வஞ்சிப்பாட்டு எனும் பாடலை பாடிக்கொண்டே உற்சாகத்துடன் படகை விரைவாக செலுத்துவது வழக்கம். இந்த 10 நாட்களிலும் மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் விதமாக மக்கள் அத்தப்பூ கோலமிட்டு வீட்டை பொலிவாக வைப்பது வழக்கம். இந்த கோலாகலமான ஓணம் பண்டிகையை கேரளாவில் மட்டுமல்லாமல் தமிழர்களும் இந்தியர்கள் அனைவருமே சீரும் சிறப்புமாக கொண்டாடி வருவார்கள் என்றே சொல்லலாம்.